தன்னானே நானே நன்னேனா ஹோய் தன்னே நன்னேனா ஹோய் தன்னே நன்னானே நானே நன்னேனா ஹோய் தன்னே நன்னேனா ஹோய் தன்னே நன்னானே நன்னானே ஹோய் செய்யா தன்னானே நானே நன்னேனா ஹோய் தன்னே நன்னேனா ஹோய் தன்னே நன்னானே நானே நன்னேனா ஹோய் தன்னே நன்னேனா ஹோய் தன்னே. உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஒரு ஆன்மீக ரீதியாக, ஒரு 6 வயசுலேருந்து 80 வயசு உள்ளவங்க வரைக்கும் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இந்த இதில் கலந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆர்வம், நானும் ஒரு குழந்தைய மாறிட்ட மாதிரி எனக்கு தோணுதுங்க மனசளவில். ஒரு அரங்கேற்றம்ங்கிறது ஒரு 25 நாள் பயிற்சி கொடுத்து அந்த அரங்கேற்றத்து நாள் அன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அது அது வந்து எனக்கு ரொம்பவே உண்மையால் ஒவ்வொரு அரங்கேற்றத்துலேயும் எனக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி கால்வலி ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க, சரியாயிருச்சு. மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேங்க. நிறைய டீச்சர்ஸுங்க சொல்கிறாங்க இதை வந்துங்க, அவங்களே சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போனாலே ரொம்ப ஒரு இதாக இருக்குங்க, இப்போ நான் இந்த கும்மியில் கலந்துட்டதுனால நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறேங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறத பார்த்தா அந்த இடத்துல தான் எனக்கு இந்த 10,000 பேர்த்து உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணமே வருதுங்க. பள்ளி குழந்தைகள், கல்லூரி பெண்கள் ஆர்வமாக வந்துங்க இந்த காலகட்டத்தில் இத்தனை பேர் வர்றாங்களான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எது ஒன்றுக்குமே வான்னு யாரையும் கூப்பிட்றது இல்லைங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு பெரியவங்களை ஒரு ஆர்கனைசராக உருவாக்குறோம், அவங்க மூலமாக ஒரு 40 பேர் 50 பேர் 100 பேர்த்த சேர்க்க சொல்கிறோங்க. அவங்க சேர்த்து சரி எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுங்கன்னு சொன்னால் நம்ம போய் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். 25 நாள் கிளாஸ் கொடுத்து அரங்கேற்றம் முடிக்கிறாங்க அவங்க. அந்த அவங்க படுற சந்தோஷம்தான் நான் இப்போ யோசிக்கிறதுனுங்க ஒரு 10,000 பேர்த்துக்கு உரிய சீக்கிரத்தில் உருவாக்கிடுவோன்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்குறேங்க. கொரோனா வர்றதுக்கு முன்னால் இந்த வள்ளிகும்மி வந்து மிக அழிவின் விளிம்புக்கு போயிடுதுங்கிறது தான் உண்மை. நான் இந்த 40 ஆண்டு காலம் இதை பயணிச்சதில் வந்துங்க, இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னால் வள்ளிகும்மி அழிவின் விளிம்புக்கு போயிடுதுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சிட்ட ஒன்று. ஆனால் இந்த 3 ஆண்டு காலமாங்க இன்னும் ஒரு 100கணக்கான ஆண்டுகளுக்கு இதை அழிக்க முடியாதுங்கிற இடத்துக்கு இப்போ வள்ளிகும்மி போயிருச்சுங்கிறது நான் உணர்றேங்க. இப்போதைக்கு எல்லா மக்களும் தாராளமாக எல்லோரும் கற்றுக்கக்கூடிய ஒரு கலை தான் இது வந்து யாருமே நீங்கள் கற்றுக்கூடாது நாங்கள் கற்றுக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம நாட்டுப்புற கலைகள், நம்ம பாரம்பரிய கலைகளை எல்லாரும் சந்தோஷமாக கற்று விளையாடணுங்க. அதுதான் நான் சொல்கிறது. இங்கு எங்களுக்கு கருப்பன் கலைக்குழு என்ற வள்ளிகும்மி பயிற்சி மற்றும் சிலம்பம் என்னும் ஏனைய கலைகள், தற்காப்பு கலைகள், பாரம்பரிய கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் முதலில் வள்ளிகும்மியை கற்றுக்கொள்ள ஆர்வம் வந்தது காரணம், இது ஒரு பெரிய பாரம்பரிய கலை. இதை வந்து ஆரம்ப காலங்களில் கோவில் திருவிழாக்களிலும் மற்றும் ஊர் பொது நிகழ்வுகளிலும் இது நடைபெற்று கொண்டிருந்தது. ஆண்கள் மட்டும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். இதை வந்து பாரம்பரிய கலையாக இருக்கிறதுனால மறுபடியும் பெண்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பயிற்சி பெற்றதுனால எங்களுக்கு வந்து எப்படின்னா உடற்பயிற்சியாகவும் உடலில் உள்ள சோர்வுகள் நீங்கி நிறைய பிரச்சனைகள், முதுகுவலி, கைகள் ஷோல்டர் பெயின் இதெல்லாமே நீங்குச்சு. எனக்கு இந்த மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் இருந்துட்டு இருந்தது. இந்த பயிற்சி எடுத்ததுனால எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு, நல்லாவே இருக்குது. சின்னியம்பாளையம் கருப்பன் கலைக்குழு சார்பாக நாங்கள் 500 பெண்களுக்கு இந்த பயிற்சியை அளித்துள்ளோம். 4 அரங்கேற்றங்கள் நடத்தியுள்ளோம், 13 நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளோம். இன்னும் மென்மேலும் நிறைய பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆர்வமாக உள்ளோம். வள்ளிகும்மி அப்படிங்கிறது வந்து எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா வள்ளி முருகனோட கதையை சம்மந்தப்பட்டதா பண்ணிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமான கதை பாடல்கள் வச்சுதான் நம்ம வள்ளிகும்மி ஆடிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே வந்து அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் வந்து வள்ளிகும்மி வந்து மேக்சிமம் யாரும் பண்றது இல்லை. எல்லாம் அப்போ ஆம்பளை ஆடி பொம்பளை வீட்டுல தான் இருப்போம். அது அப்படியே இருந்தது. இப்போ இந்த காலத்துல வந்து எல்லா பெண்களும் எல்லா சமுதாயத்தினரும் எல்லாமே கலந்துக்கிட்டு வள்ளிகும்மி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வள்ளிகும்மினால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வள்ளிகும்மி வந்து எனக்குமே சில பர்சனல் ப்ராப்ளம் இருந்தது. அது எல்லாமே நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் அது கிளியர் ஆயிருக்குது. அதனால நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் கூச்சம் இல்லாம வந்து இதுல வந்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க வந்து எதுக்கு நாகரிகம்னு சொல்றேன்னா, ஒரு குழந்தைங்க பாவாடை சட்டையில இருந்து பாவாடை தாவணி, சேலையில இருந்து ஜென்ஸ் வந்து வேஷ்டி சட்டை வரைக்கும் உடுத்தக்கூடிய ஒரு நாகரிகமான ஒரு கலைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த இதுல
இந்த கலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் வந்து பிசிக்கலா வந்து நம்மளோட பாடி உறுப்புகள் அத்தனையுமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் மூமெண்ட்ஸை வந்து இடுப்பு, அதாவது குனியறது நிமிறது கைங்கிறது ஒரு ஃபாஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது நமக்கு நல்ல ஒரு உடல் ரீதியா வந்து நல்லா இதா சப்போர்ட் கொடுக்குது நமக்கு. இப்போ வந்து ஒரு 60 குழந்தைங்களுக்கு வந்து சின்னியம்பாளையத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீயாவே வந்து குழந்தைங்களை மட்டுமே பேஸ் பண்ணி நிறைய இந்த கலையை வந்து நிறைய பிள்ளைங்க வந்து 60 பேர் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டு வந்து இது நாங்க பயிற்சி மேற்கொள்ளும் போதே வந்து கூட பாடிட்டே ஆட சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி கைத்தட்டி ஆட சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கூடவே அந்த பண்ணாங்கு போடவே எங்களுக்கு அந்த ஒரு பாட்டை பாடணுங்கிற ஆசையும் ஆர்வமும் உருவாச்சு. அப்படி நாங்க கேட்டு அந்த பாட்டை எழுதி வச்சு நாங்க அந்த பாட்டை பாடி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பாட்டு வந்து நாங்க அப்படியே ஃப்ளோல ஆடும்போதே பாடி ஆடுறதுனால இந்த பாட்டு அப்படியே நாங்க கத்துக்கிட்டோங்க.